அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த பதிவு ஒரு நன்றி தெரிவிக்கும் பதிவாக அமைகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் 1,35,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த அனைத்து நபர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்த சேனலை இந்த அளவுக்கு வளர்த்தி கொண்டு போனதுக்கு நீங்கள் தான் காரணம். இப்போ இதில் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தெரிவிக்கும் விதமாக யூடியூப் சேனல்லேருந்து நமக்கு ஒரு சில்வர் ப்ளே பட்டன் அனுப்பியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி என்னுடைய சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த பதிவை அதோட சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னுடைய மகன் அரவிந்த் மதியழகனுடைய ஸ்டுடியோ ரூம். இது இவங்களும் ஒரு யூடியூபர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரவிந்த் மதியழகன் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காங்க இவங்களும். அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதில் நம்ம சேனல் அப்படின்னு பார்க்கும்போது, என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நான் 4 வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவங்கள 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், இப்படி தான் சொல்லுவாங்க. என்னுடைய இந்த பதிவுகள் எல்லாமே ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வியாபார நோக்கம் இருக்காது. என்னுடைய பதிவுகளில் வியாபார நோக்கம் ரொம்ப இருக்காது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், அதாவது பிரச்சனைகளை விளக்கி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பதிவுகள் இருக்கும். அது என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அதாவது இந்த ஒரு அங்கீகாரம், இந்த யூடியூப் நிறுவனத்திலேருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நான் சந்திச்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது கடுமையான வேலை சுமையில ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு வீடியோ பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அவ்வளோ கஷ்டங்களுக்கு சிரமங்களுக்கு நடுவில் அதை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு மிக 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 உதவியாக இருக்கிறது யார் அப்படின்னா, என்னுடைய அன்பு மகன் அரவிந்த் மதியழகன் தான். இவங்க தான் இந்த வேலை எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய வேலை பளுவிலையும் இது எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய அந்த வீடியோ போடுற அந்த இது கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு, வேலை சுமை அதிகம் இருக்கிறதுனால இப்போ என்னை ஊக்கப்படுத்தும் விதமாக இன்னும் நிறைய நம்ம போடணும். அடுத்தது நம்ம அந்த கோல்டு ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்துருக்கு இந்த யூடியூப் நிறுவனம். இன்னும் நான் போடுற எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உபயோகப்படும் விதமாக, உங்களுடைய மனதில் உள்ள குழப்பத்தை தெளிவுபடுத்தும் விதமாக, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சரிபடுத்தும் விதமாகத்தான் என்னுடைய பதிவுகள் இருக்கும். அதை எல்லாத்துக்கும் உதவி செய்யற முறையில தான் என்னுடைய பதிவுகள் இருக்குங்கிறத நான் நம்பிக்கையா நான் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க, இந்த சந்தோஷமான தருணம், இந்த நம்ம ப்ளே பட்டனை நம்ம ஓபன் பண்ணுவோம். மேலே ஒரு ஃபோம் மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, மேட் மாரி. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா யூடியூப் வீடியோஸ்லையுமே அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன். We are honored to take part in recognizing your achievement and want your experience to be exceptional. This award was inspected and packaged with great care by Rick. ரிக் அப்படிங்கிறவர் தான் இதை டேக் கேர் பண்ணி இது பண்ணியிருக்காரு, பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த கார்டில் போட்டிருக்கு. இதுமாரி நமக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு குட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே யூடியூப் சர்டிஃபிகேட் அப்படின்னு இதுக்குள்ளே ஒன்று இருக்கும். இல்லை, யூடியூப் சம் 1 lakh subscribers. Just how far have you come? நீங்கள் உங்களுடைய முதல் சப்ஸ்கிரைபர் தெரியுமா அப்படிங்கிறத இதில் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும்
நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய முதல் சப்ஸ்கிரைபர் இன்னொரு சேனல்லேருந்து இன்னொரு யூடியூப்லேருந்து நம்மளாக தான் இருப்போம். ஸோ அதே மாதிரி நம்மளதுலேயும் வந்து நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தோம். அதனால எனக்கு நல்லா ரொம்ப ஞாபகம் இருக்குது. இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, யூடியூப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யூடியூபோட சிஇஓ சூசன் அப்படிங்கிறவங்க வந்து இதில் சைன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய ப்ளே பட்டன். கவரை வந்து எடுத்துருவோம். நம்மளுடைய சேனலுக்கான யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் வந்து நம்ம சேனல் பேர் வந்து அம்மாவுடைய பேர் போட்டிருக்கோம், ஸ்ரீ அருள்மொழி அம்மையார் அப்படின்ட்டு. தமிழில் வந்து இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் கூட ஒரு மிஸ்மேட்ச் ஆகி சம்டைம்ஸ் வராது. ஆனால் அவங்க இதை இவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து இதில் அடிச்சிருக்காங்க. தமிழில் வந்து அடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு. 1 lakh அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது 1 lakh அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரகிள் கொடுக்கும் உங்களுக்கு. எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை ரொம்ப மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நார்மலான விஷயம் எல்லாமே வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்க இன்னைக்கு. பட் ஒரு நல்ல விஷயத்த வந்து பார்க்கறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க யூடியூப்ல அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஒருத்தங்க வீட்டுக்குள்ளார போய் நம்ம அடுத்தவங்களுடைய வீட்டுக்குள்ளார வீலாக் பண்ணும்போது அதை வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. பட் இந்த வாழ்க்கையில நம்ம வீட்டை நம்ம எப்படி வச்சுக்கணும்னு ஒருத்தங்க சொல்லும்போது அதை யாரும் பார்க்கறது இல்லை. இதுதான் வந்து நீ நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு போய் கிரியேட் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணி அதை திருப்பி நம்மளுடைய வே ஆஃப் டாக்கிங், நம்மளுடைய அப்ரோச்சஸ் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது, அதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான கஷ்டமான விஷயம். நாங்களும் இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இதை வாங்கியிருக்கோம். தேங்க்ஸ், ரொம்ப யூடியூபுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. இந்த ரெகக்னிஷன் எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா யூடியூபர்ஸோட கனவுமே இது. அதுக்கப்புறம் வந்து 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லா யூடியூபர்ஸோட ஒரு கனவாக இருக்கும். அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் கோல்டு ப்ளே பட்டன் அதுவாக இருக்கும். எங்களுக்கு யூடியூப்ல இருந்து வருமானம் அப்படிங்கிறது, இதுல இருந்து யூடியூப்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும், அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு. பட் இதுல இருந்து பயனடையக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், பயனடையக்கூடிய பக்தர்கள், பயனடையக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க ஏராளம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த சோசியல் மீடியா வந்து எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள்னு தெரியும். ஒரு சினி ஃபீல்டில் உள்ளவங்க, ஒரு மீடியா இதில் உள்ளவங்க, அதாவது பாப்புலராக இருக்கிறவங்க, அவங்க என்ன அவங்க செய்யறது வந்து தப்பாக இருந்தால் கூட அதை வந்து பாப்புலாரிட்டிக்காக வந்து இதில் போட்டுக்கிறாங்க, யூடியூப்ல போட்டு ஃபேமஸ் பண்ணிக்கிறாங்க. அது அசிங்கமான செயலாக இருந்தால் கூட அதை பிரபல்யப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல வந்து இப்ப அடுத்தது ஒரு நாகரிகம் என்ன வந்திருக்குன்னா, டிக்டாக் நாகரிகம்னு ஒண்ணு வந்திருக்கு. அந்த டிக்டாக்ன்ற அந்த ஒரு அதுல கூட நான் பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ்லாம் நான் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கூட மக்களுக்கு தேவையான விஷயங்கள், மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பரிகாரங்கள், இப்படிதான் என்னுடைய பதிவுகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு இந்த பீப்புள்ஸ் பண்ற அலப்பறைகள் தாங்க முடியாததா இருக்கு. இன்னைக்கு வைரலா நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம தனியாவே ஒரு பதிவு நான் போடணும்னு இருக்கேன். அதை வந்து இதுல இந்த சந்தோஷமான தருணத்துல அதை வேண்டாம். இப்ப வந்து அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு தான் இன்னைக்கு வந்து வரவேற்பு அதிகமாயிருக்கு. அவங்களதான் தேடி தேடி பாக்குறாங்க. காலம் கலிகாலம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து இதுல இவ்வளவு உழைப்பு. அதாவது இன்னைக்கு ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா அதுக்கு குறைச்சலா வந்து நானும் பையனும் ஒரு 5 hours நாங்க அதுக்கு உழைக்கணும். உழைச்சி அதுக்கு பிறகு நான் ஒரு 3 hours அந்த ஹோமம் நடக்கிற இடத்துல நான் உட்காந்த இடத்த விட்டு அசையாம உட்காந்து பூஜை பண்ணி வரவங்களுக்காக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறேன். இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அதை வந்து பூஜையும் கவனிச்சுக்கிட்டு ஷூட்டும் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்படின்லாம் வந்து இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி அதிகம் இருக்கும். இதுல வியாபார நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மி தான். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு இதுல இருந்து இந்த யூடியூப்ல இருந்து வருமானம் அப்படிங்கறதும் கம்மி தான். எனக்கு ஒரு பெரிய இதுல வருமானங்கள் கிடையாது. ஆனா இதை பார்த்துட்டு ஒரு வருஷமா நான் உங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன், நான் 2 வருஷமா அவங்கள தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு இப்பதான் வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவங்களுடைய பிரச்சனை முத்தி போய் அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்னை தேடி வராங்க.
நிச்சயமா இங்க போனா ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில வராங்க, வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு அதுதான் எனக்கு இதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி. அதற்காக மட்டுமே இந்த யூடியூப் எனக்கு உபயோகமாக இருக்கிறது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் இங்க ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த யூடியூப் எனக்கு உதவியா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல விஷயங்களை மக்கள் எடுத்துக்கிறது இல்லை. உங்களுடைய பரிகார வீடியோஸ்லாம் நீங்க வந்து போய் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நீங்க போட்டு பரிகாரம் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுடைய பக்கத்துல இருக்க கடைகள்ல வந்து கிடைக்கும். இதை நீங்க ஈஸியா போய் அக்சஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஈவன் ஒரு மருந்து நம்மளுடைய அதிகமா போயிட்டு இருக்க வியூஸ்ல போயிட்டு இருக்க வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா மருந்து வீடியோஸ் தான் நிறைய போகும். அந்த வீடியோஸ்ல எப்படிப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா என்னென்னது இங்க கிடைக்குது, நீங்க அதை போட்டு நீங்க வீட்லயே மருந்து செஞ்சுக்கலாம், நீங்க செஞ்சு இதை சாப்பிட்டு பலனடையுங்கள் அப்படிங்கிற மாதிரியா இதை பத்தி நிறைய ரிவ்யூஸ், அதாவது இதை பத்தி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய மெயில்ல வந்துட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு பதிவிலேருந்து எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும், ஈவன் எஸ்டர்டே கூட நான் 2 மெயில் படித்தேன். அந்த மருந்து வந்து நாங்கள் ஒரு 2 மந்த்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து டைரக்டா இன்னென்ன மூலிகை இன்னென்ன மாதிரியான இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கு, இதை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனான வீடியோஸா தான் நம்ம வீடியோஸ் இருக்கும். எனக்கு என்னன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க ஒரு 4 பேருக்கு நான் உதவி செய்யக்கூடியவளாக இருந்தால் போதும், அவ்வளவுதான் என்னுடைய மன திருப்தி. நான் அப்படி அதிலே அடைஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு வந்து இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கு இந்த சில்வர் பிளே பட்டன். இதை எங்களுக்கு அளித்து எங்களை இந்த மீடியா ஃபீல்டில் இன்னும் வந்து உற்சாகமாக செயல்படுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிய யூடியூப் நிறுவனத்திற்கும் எங்களுடைய மிக மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து எங்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்கு. நிறைய பேர் நிறைய லெட்டர்ஸ் போடுறீங்க, மெயில் அனுப்புறீங்க, அது மாதிரி வந்து ஃபேஸ்புக்ல கமெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஷின்ஸ் நிறைய கேட்குறீங்க. உங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லித்தரத்துக்கு தான் இருக்கேன். நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை மெயில் அனுப்புங்க. தமிழ்ல டைப் பண்ணி எனக்கு மெயில் அனுப்புங்க. வரக்கூடிய பதிவுகள்ல வந்து முக்கியமான, அதாவது ஒரு 10 பேர் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, 10 பேருக்கு ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை தேர்ந்தெடுத்து அதற்கான விளக்கம், அந்த பிரச்சனையை எப்படி கையாளலாம், அதற்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ பதிவுகள் போடலான்னு இருக்கேன். அதற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் தொடர்ந்து பார்க்கணும். வியூஸ் அதிகப்படுத்துங்க, லைக்ஸ் அதிகப்படுத்துங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. 1 லட்சத்திற்கும் மேலான சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம சேனலுக்கு கொடுத்த இதுக்கப்புறம் எங்களை வந்து இன்னும் மோட்டிவேட் செஞ்சு இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸை நல்ல விஷயங்களை வந்து கொடுக்க செய்த உங்களுக்கு 1,35,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்கள் டீமுக்கு இன்னும் வந்து மெம்பர்ஸ் தேவை. அதாவது நம்மளுடைய சேனலுக்கு எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் மெம்பர்ஸ் தேவை. வில்லிங்காக இருக்கவங்க நம்மளுடைய மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது சினிமாட்டோகிராஃபர்ஸ், அவங்க வந்து கேமராமேன்ஸ், அவங்களும் வந்து தேவை. ஸோ அவுட்டோர் ஷூட்டுக்கு நம்ம போகும்போது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சேனல்ஸுக்கு அவங்களும் வந்து தேவை. அதுமாரி எடிட்டர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸும் வந்து நம்ம வந்து தேவை. நாங்கள் வந்து இப்போ 2 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால, நானும் இன்னொரு எடிட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ டீம் மெம்பர்ஸ் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்தே வில்லிங்காக இருக்கவங்க நமக்கு இந்த ஃபீல்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே. மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கும் யூடியூப் நிறுவனத்திற்கும். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.